Okay, I'll present now. Screen visible இருக்குல? visible கா. Okay. Okay, fine. So today's topic is going to be IFTTT. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். So not more than 25 minutes. Okay. ஓகே ஃபர்ஸ்ட் ஐஎஃப்ட்ரிபிள்டினா என்ன அப்படின்னா ஐஎஃப்ட்ரிபிள்டியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா இஃப் திஸ் தென் தட் அதுதான் வந்து ஐஎஃப்ட்ரிபிள்டியோட எக்ஸ்பான்ஷனே ஓகேவா இது எதுக்குன்னா யூ ஆர் கோயிங் டு யூ கோயிங் டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் டிவைசஸ் சர்வீசஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலியமா கனெக்ட் பண்றோம் நம்மளுக்கு தெரியும் பட் இன்டர்நெட் மூலியமா அப்படின்னா தேர் ஷுட் பி சம்திங் ஓகே ஒரு ஸ்டோரேஜோ இல்ல ஒரு ஆப்போ இல்ல சம்திங் லைக் கிளவுட் சர்வீஸ் லைக் ஐஎஃப்ட்ரிபிள்டி யூ ஷுட் ஹேவ் கரெக்டா சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனேபிள் பண்றதுக்கு தான் we have IFTTT ஓகே இதுதான் ஆக்சுவலா நீங்க பண்றீங்க ஓகே யூ கோயிங் டு கனெக்ட் வேரியஸ் டிவைசஸ் த்ரூ IFTTT ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் 2 கிளாஸ்ல பாக்குறது என்ன அப்படின்னா திஸ் இஸ் வாட் we are going to see ஓகே the leftmost is node MCU ன்னு வெச்சுக்கோங்க and then this one is Adafruit ஓகே நீங்க லாஸ்ட் கிளாஸ் பாத்திருப்பீங்க பிரேமன் நான் சொல்லி கொடுத்தது Adafruit ஓகே and this is IFTTT அதான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க இது கூகுள் அசிஸ்டன்ட் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறீங்க எப்படி இன்டகிரேட் பண்ணது சோ கான்செப்ட் என்னன்னா MQTT புரிஞ்சது இல்ல உங்களுக்கு விஷ்ணு சாய் எடுத்தது MQTT என்ன பண்ணுது ஆக்சுவலா MQTT எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு எனி ஐடியா டக்குன்னு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க முடிச்சிட்டு போலாம் கமான் தெரியலன்னு சொல்லலாம் நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் அக்கா ஒரு தடவை சொல்லிடுறீங்களா சரி ஓகேப்பா சோ இப்போ MQTT எதுக்கு அப்படின்னா இப்போ யூ ஷுட் ஹேவ் சம் மீடியம் டு கனெக்ட் திஸ் நோட் MCU இல்ல அந்த ஹார்ட்வேரையும் யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் யுவர் Adafruit கரெக்டா இந்த கோடு வந்து இந்த கோடு தானே பார்த்திருப்பீங்க லாஸ்ட் டைம் திஸ் கோட் கரெக்டா இந்த கோட்ல என்ன பண்றீங்க ஆக்சுவலா இங்க வந்து உங்களோட Adafruit ஓட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க ஏதோ ஒரு மெயில் ஐடி வச்சு யூ would have created your Adafruit அண்ட் இந்த Adafruitோட நீங்க வந்து உங்களோட ஹார்ட்வேரை கனெக்ட் பண்றதுக்கு தான் ஆக்சுவலா இந்த MQTTன்ற புரோட்டோகாலை நீங்க யூஸ் பண்றீங்க ஓகே இங்க இருந்து இங்க கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா ஹார்ட்வேர்ல இருந்து இந்த Adafruitக்கு there should be some medium of data transfer correct so you are using MQTT அப்படின்ற ஒரு இது புரோட்டோகால் வச்சு you are going to transfer data and receive data அதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பப்ளிஷ் பண்றது this one publishing and subscribing ஓகே அதுதான் அதுக்காக தான் வந்து you are going to use MQTT சோ இப்போ வந்து நீங்க Adafruitல இருந்து ஒரு டேட்டா கொடுக்குறீங்க நோட் MCUல ரிசீவ் பண்றீங்க ஓகே ஃபைன் பட் எப்பவுமே நீங்க வந்து டைரக்டா Adafruit என்னது ஆக்சுவலா இட் இஸ் a kind of database மாதிரி கரெக்டா எப்பவுமே நீங்க வந்து டேட்டா பேஸை தான் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு டேட்டா பேஸ்ல போயிட்டு வேல்யூ மாத்திட்டு அப்புறமா வந்து ஹார்ட்வேர்ல பாப்பீங்களா இப்போ வந்து டேட்டா பேஸ்ல வேல்யூஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு ஓகே அதனால நம்ம என்ன பண்றோம் டேட்டா பேஸ்ல இருந்து வேல்யூஸ் மாத்தி இங்க வந்து ரிசீவ் பண்ணி எல்லாம் பாக்குறோம் say for example you don't have direct access to your database all the time okay அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வேற ஏதாவது ஒரு ஆப் மூலியமாவோ இல்ல வந்து என்ன சொல்றது வேற ஏதாவது ஒரு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அசிஸ்டன்ட்டோ இல்லைன்னா அலெக்சா அந்த மாதிரி ஒரு ஆப்ல இருந்து when you want to give some command and then அது மூலியமா உங்களோட நோட் MCO ஹார்ட்வேரோ வந்து if it should react there should be some connectivity between that கரெக்டா இது இந்த டேட்டா பேஸ்க்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு இப்போ MQTT அதுக்குதான் நீங்க கோட் பண்ணி வச்சிருக்கீங்க பட் இதையும் லிங்க் பண்ணணும் கரெக்டா டேட்டா பேஸையும் உங்களோட கூகுள் அசிஸ்டன்ட் ஆர் வாட்ஸ்எவர் இங்க என்ன ஆப் இருக்கோ அதை வந்து நீங்க லிங்க் பண்ணணும் கரெக்டா சோ அப்படி லிங்க் பண்றதுக்கு யூ நீட் சம் கிளவுட் சர்வீஸ் ஆர் சம் இன்டர்மீடியட் திங் ஓகே தட் இஸ் கோயிங் டு பி யுவர் IFTTT புரியுதா இப்ப IFTTTனா என்ன ஏன் வந்து அதுக்கு போறோம்னு சொல்லிட்டு யூ கான்ட் பிளண்ட்லி கோ அண்ட் சே டு கூகுள் அசிஸ்டன்ட் ஸ்விட்ச் ஆன் த லைட் அப்படின்னு டப்பு நீங்க வந்து ஸ்விட்ச் ஆன் ஆக போறது கிடையாது
இப்படி எல்லாம் வந்து லிங்க் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த லிங்க் பாத்துட்டீங்க MQTT வச்சு Adafruit and NodeMCU லிங்க். சோ இப்போ அந்த Adafruitயும் கூகுள் அசிஸ்டன்ட்டையும் நாட் ஓன்லி கூகுள் அசிஸ்டன்ட், தேர் ஆர் n நம்பர் ஆஃப் சர்வீசஸ் ஆன் IFTTT. ஓகே, அது நான் வந்து இப்போ இன் a minute I will show you. ஓகே, சோ இத லிங்க் பண்றதுக்கு தான் யூ ஹேவ் IFTTT. இஃப் திஸ் தென் தட், அதாவது கூகுள் அசிஸ்டன்ட்லயோ இல்ல நான் வேற ஏதாவது ஆப் மூலியமாவோ இஃப் ஐ டெல் தட் ஸ்விட்ச் ஆன் த லைட், இல்லனா வந்து டர்ன் ஆன் த ஃபேன், ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன், அந்த மாதிரி நான் என்ன வேணா சொல்லலாம். ஓகே, அது அந்த இல்ல இட் கேன் பி எனி இன்ஃபர்மேஷன் தட் நீட்ஸ் டு பி பாஸ்ட் ஆன். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் இன் 15 minutes. அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கூகுள் அசிஸ்டன்ட் வழியா சொல்றேன்னா இட் நீட்ஸ் டு ரீச் யுவர் ஹார்ட்வேர், கரெக்ட்? சோ அத வந்து எனேபிள் பண்றதுக்காக if this na if I'm telling some information via Google Assistant, then that na it should go to Adafruit or any other service that is there. Okay, na if then la enna irukku, then that adula enna irukku, enna service la irukku nu solittu na vandu kaamikiren. But idudha vandu outline of IFTTT. புரியுதா ஏன் யூஸ் பண்றோம், MQTT ஏன் போறோம், IFTTT இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகேயா? ஓகேயா, ஃபைன். யாருக்கா புரியலையா? புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக புரியலன்னு சொல்லாம இருக்கீங்களா யாராவது? இல்ல. ஓகே, ஃபைன், குட். சோ இப்போ வந்து எல்லாரும் சும்மா கூகுள் போயிட்டு IFTTT அப்படி இஸ் எவ்ரிபடி ரெடி வித் யுவர் Adafruit டேஷ்போர்ட்ஸ் ரெடியா இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே, shall I get few more S's? Okay, fine. Super. ஓகேப்பா, ஓகே, சூப்பர். சோ இப்போ வந்து வேற டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் இன் லேப்டாப் வேற டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்லனா ஜஸ்ட் உங்க கூகுள்ல போயிட்டு மொபைல்னா IFTTT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி you will get the first link. I'll show. சும்மா IFTTT போட்டாலே வர ஃபர்ஸ்ட் லிங்கே அதான். see, ஓகே, தெரியுதா இது? இங்க போனோடனே ஆக்சுவலா நான் ஏற்கனவே சைன் இன் ஆயிருக்கேன், அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி பேஜ் வருது. பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் அக்கவுண்ட், கோ சைன் அப். இங்க வந்து சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் அக்கவுண்ட், கோ சைன் அப். உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து யூ நீட் டு சைன் அப். கெட்டிங் மை பாயிண்ட்? ஸ்லாக் ஓட லிங்க் பண்ணனுமான்னு கேக்குறீங்க? வேணாலக்கா, தேவையில்ல. நோ நீட் டு லிங்க் வித் யுவர் ஸ்லாக். It's like a forum, okay? IFTTT kuன்னு ஒரு like if you want help or further things, you can link with the Slack channel. That's not necessary for this. வேற பெர்மிஷன் கேட்கும் உங்களுக்கு, அதெல்லாம் எஸ் கொடுக்கணும். and you will be signed like this. அதுக்கப்புறம் நீங்க sign up பண்ணதுக்கு அப்புறம் again you have to sign in நினைக்கிறேன். புரியுதா? பண்ணியாச்சுப்பா. ஓகேவா, வந்துருச்சா? இப்போ are you all on this page? like sign ஆயிருக்கும், உங்க அக்கவுண்ட் நேம் இங்க வந்திருக்கும் like this. I'll give you 2 minutes time. I could not show you that procedure because என்கிட்ட இருக்கிற 2 மெயிலையுமே நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து 3rd மெயில் ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் என்னால புதுசா சைன் அப் பண்ண முடியல. பட் இட்ஸ் an easy step, I suppose. Any other permissions is it asking for? Finished? கேக்கலையேக்கா. என்னதுப்பா? எனக்கு பெர்மிஷன்ஸே கேக்கல. அதான் ஸ்லாக் அந்த மாதிரி அது வேற ஏதாவது கேட்டுதா? எனக்கு ஏதோ சம்திங் கூகுளோட லிங்க் பண்றதுக்கு ஏதோ கேட்டுது. So if you don't get any, okay, fine. Okay, then are you all on this page after that? இந்த ட்ரீ வந்திருக்குக்கா. Okay. Yes kா. எல்லாருக்கும் அட்லீஸ்ட் few more SS, 4 பேர் தான் சொல்லியிருக்காங்க. மீதி பேர்லாம் okay, good. Okay, fine. So I'll proceed
ஓகே ஃபைன். சோ இப்போ IFTTT குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா யூ going to click on this create button. இங்க தெரியுது இல்ல, இங்க learn பக்கத்துல there will be something called create. Click on create. இந்த பேஜ் வருதா? If this then வருதுக்கா. that. வருதுக்கா. ஓகே. சோ if this then that. இப்போ இந்த add button click பண்ணுங்க. இந்த பேஜ் வருதா? வருதுக்கா. வருது. சோ இதெல்லாம் என்ன தெரியுமா? if thisல இருக்கிற சர்வீஸ். ஓகே, if thisல you can add any of this service. ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க, எவ்வளோ சர்வீஸ் இருக்கு பாருங்க. சோ இவ்ளோ அப்ளிகேஷன்ஸை வந்து you can link. இவ்ளோ அப்ளிகேஷன்ஸை you can link. ஓகேவா? சோ நம்ம வந்து சிம்பிளா டு ஸ்டார்ட் வித் we'll see how to link Google Assistant. Type there Google Assistant. see Google Assistant choose பண்ணுங்க. அங்க போயிட்டு if this போயிட்டு search barல I'll repeat once again, if this போட்டா choose a service னு வரும். ஓகே, அங்க போயிட்டு if you type Google Assistant, click on Google Assistant. கூகுள்லயே நிறைய சர்வீசஸ் யூ கேன் லிங்க். ஓகே, பட் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறதோட ஒரு சின்ன ரீகேப் தானே. ஸோ லெட்ஸ் டூ இட் வித் கூகுள் அசிஸ்டன்ட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஆர் யூ ஆல் கெட்டிங் திஸ்? சூஸ் அ ட்ரிகர்னு வருது. எஸ், இப்போ நம்ம வருதா? வருது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இட்ஸ் கால்ட் கிரியேஷன் ஆஃப் அன் ஆப்லெட். ஓகே, இப்போ IFTTT போயிட்டு நீங்க வந்து ஏதோ லிங்க் பண்ண போறீங்க கூகுள் அசிஸ்டன்டோட. ஆஸ் ஐ ஷோட் யூ இன் திஸ் PPT, இந்த கூகுள் அசிஸ்டன்டோட யூ ஆர் கோயிங் டு லிங்க் யுவர் அடாஃப்ரூட். கரெக்டா? ஸோ கூகுள் அசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு கமாண்ட் வந்ததுன்னா ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் வித் அடாஃப்ரூட். இஃப் திஸ் தென் தட். கரெக்டா? ஸோ இஃப் திஸ்ல நான் கூகுள் அசிஸ்டன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் தட்ல அப்ப நான் என்ன சூஸ் பண்ணுவேன்? Adafruit choose பண்ணுவேன். எஸ், எக்ஸாக்ட்லி. சோ அததான் நம்ம வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் கால்ட் கிரியேஷன் ஆஃப் அன் ஆப்லெட்னு பேரு. இந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் இருக்குல்ல, இப்ப நான் இஃப் திஸ் தென் தட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒன்னு கிரியேட் பண்றேன்ல. சோ இட்ஸ் கால்ட் கிரியேஷன் ஆஃப் அன் ஆப்லெட். இததான் நான் வந்து கிரியேட் அப்படின்னு போயிட்டு இந்த இஃப் திஸ்ல போயிட்டு இப்ப இதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? லிங்க் புரியுதா இப்ப நம்ம என்ன பண்றோம்னு? So இப்போ என்னன்னா there are 4 other options. Google Assistant குள்ளே you can do so many other things. You can say a simple phrase. See, this trigger fires when you say okay Google to the Google Assistant followed by a phrase you choose to say. இது பண்ணலாம். Like you can say some statement, or இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா you can say some statement with a number. Okay, ஆனா அந்த நம்பர் நீங்க எங்க கொடுக்க போறீங்களோ there you will give a hash symbol to for it to know that it's going to be அந்த place வந்து it's going to be a number அப்படின்னு தெரியறதுக்காக you will give a hash. இது ஒரு டைப் ஆஃப் கமாண்ட். ஓகே, அந்த மாதிரி there are 2 other commands. ஓகேவா? சோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்க கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? அதுதான் அது சொல்லுது. now we'll choose the first one and see a demo. okay, say a simple phrase choose பண்ணுங்க, click பண்ணுங்க. you will be on this page. தெரியுதா? I chose the first option. Say a simple phrase choose பண்ண. வருதா இது? வருது. So what do you want to say? இப்ப Google Assistant-க்கு Google Assistant கிட்ட நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லணும். Say for example, என்னதுடா? வரலக்கா. ஓகே, லோட் ஆகுதா? I'll wait. இல்லக்கா, கனெக்ட் சர்வீஸ். இல்லக்கா, இப்போ பெர்மிஷன்ஸ்லாம் கேக்குதுக்கா. என்ன பெர்மிஷன்ஸ் கேக்குது? கனெக்ட் வித் கூகுள் yeah you should have Google Assistant in your phone. இருக்கா? iOS னா வந்து you should download Google Assistant. இல்ல Android னா you will have Google Assistant ல. if you have Google Assistant you should allow permission கொடுக்கணும் அதுக்கு. கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கும்லக்கா, அது இன்பில்ட் தானே? ஆமாடா, you should allow access. நீ allow பண்ணனும். இப்போ வருதுக்கா. ஓகே, சாரி, நான் இந்த access தான் நான் அப்ப சொல்லிட்டேன் போல் இருக்கு. ஓகே ஃபைன், சாரி. ஓகே, all of you give allow because you're going to access Google Assistant la. sorry, na the Google permission and this is the Google permission I was talking about before. Okay, so give your access for the okay kuduthittingana you will be on this page. iOS users vandu you have to download Google Assistant. Anybody using iOS, I'll wait for you to download. It will take hardly 2 to 3 minutes. Anybody using iOS? Anybody?
ஓகே ஃபைன். அப்போ எல்லாமே ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தானே. ஸோ அப்போ ஆர் யூ ஆல் ஆன் திஸ் பேஜ்? உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட்க்கு லிங்க் கேட்கும். இட் வில் ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன். அப்போ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் யூ வில் பி ஆன் திஸ் பேஜ். ஓகே வருதா? ஆமாக்கா. எஸ்க்கா. பேஜ் வந்துருக்கா? ஓகே ஃபைன் ஃபைன்ரா ஃபைன். ஓகே ஸோ வாட் யூ வாண்ட் டு சே? இப்போ வந்து நீங்க என்ன கமாண்ட் கொடுக்கணுமோ யூ கேன் கிவ். ஓகே டர்ன் ஆன் த லைட், டர்ன் ஆன் த ஃபேன் ஆர் டர்ன் ஆஃப் த ஃபேன். இட் நீட் நாட் ஈவன் பி a சென்டென்ஸ். ஓகே ஒரு வேர்டா கூட இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆனன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? இன் ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து another way of saying. ஓகே வாட்ஸ் another way to say? நீ ஆன்னு சொல்லலாம், இல்ல டர்ன் ஆன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஸ்விட்ச் ஆன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் மட்டும்தான் மேண்டேட்ரி. வாட் யூ வாண்ட் டு சேன்ற இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அங்க மட்டும்தான் யூ கான்ட் கிவ் சம்திங். இட் கான்ட் பி எம்டி. ஓகே ஏன்னா யூ ஹேவ் டு கிவ் அ கமாண்ட் ஆப்வியஸ்லி டு கூகுள் அசிஸ்டன்ட். அப்ப அது படிதான் வந்து யூ கோயிங் டு லிங்க். ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் இட் கான்ட் பி எம்டி. செகண்ட் தேர்ட் ஆர் ஆல் ஆப்ஷனல். நீ இதே கமாண்ட வந்து இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் இட் மீன்ஸ் த சேம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதுக்குதான் இந்த ஆப்ஷனல் சென்டென்சஸ் எல்லாமே. ஓகே ஐ கேன் கிவ் இட் as switch on, என்னவா வேணா கொடுக்கலாம். ஓகே அதுக்குதான் இந்த ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ மேண்டேட்ரி. I mean, sorry, this is not mandatory. Sorry, இது வந்து if you want the Google Assistant to reply something in turn. இப்போ நீங்க வந்து ஆன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் how will you know that if the Google Assistant is responding? or உங்களுக்கு வந்து ஒரு இன்டராக்ஷன் இருக்கணும், அது வந்து உங்களோட கமாண்டை ரிசீவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் கிவ் சம் ரெஸ்பான்ஸ். ஓகே நீங்க ஆன்னு சொன்னாலோ இல்ல டர்ன் ஆன் சொன்னாலோ இல்ல ஸ்விட்ச் ஆன் சொன்னாலோ the Google Assistant will give you okay in return whatever you give. இந்த இடத்துல நீங்க வந்து என்ன சென்டென்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வந்து அது ரிப்ளையா கொடுக்கும். ஓகே as a text. புரியுதா? you are saying something to the Google Assistant and in return you are getting some response stating that yes okay உன்னோட வந்து கமாண்ட் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது சொல்றதுக்கு நீங்க ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க இங்க. ஓகேவா? அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே and then if the language is not selected you can choose the language. that is also mandatory. okay இது வரைக்கும் பண்ணிட்டீங்கல்ல, புரிஞ்சுதா? if this தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. okay fine. okay fine super. so if this part மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். create trigger கொடுங்க எல்லாரும். சோ இப்போ வந்து இஃப் திஸ் பார்ட் வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம வந்து சொல்றோம், அது வந்து ரிசீவ் பண்ணியாச்சு அந்த கமாண்ட். ஓகே இப்போ தென் தட் என்ன நடக்கணும்? நான் வந்து ஆன்னு சொன்னாலோ டர்ன் ஆன்னு சொன்னாலோ என்ன நடக்கணும்ன்றத நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஓகே சோ தென் தட்ல போயிட்டு ஆட் கொடுங்க. சோ ஆர் யூ ஆல் ஆன் திஸ் பேஜ்? சோ இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து there are so many other services. ஓகே சோ நீங்க அங்க வந்து என்னெல்லாம் சர்வீஸ் யூஸ் பண்ணி ஒரு இஃப் திஸ் கொடுக்குறீங்களோ, சி இந்த மெயில் ஆப்ஷன்லாம் என்ன தெரியுமா? மெயில்லாம் வந்து யூ ஐ மீன் உங்களோட இமெயில்கோ இல்ல வேற ஏதாவது மெயில்கோ வந்து யூ கேன் ஈவன் சென்ட் அ மெயில். அங்க நான் மெயில்னு கொடுத்திருந்தேன்னா இஃப் திஸ்ல இல்ல என்ன கொடுத்திருந்தாலும் அந்த கமாண்ட் நான் கொடுத்தாலே எனக்கு வந்து மெயில் போகணும் இல்ல அந்த மாதிரி கூட செட் பண்ணலாம். so there are so many other options here for then that. ஓகேவா? so இங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா for now நம்ம வந்து Adafruit யூஸ் பண்ண போறோம். okay if you are really interested you can try for an email. ஓகேவா? next classum because you are not going to see about emails, நீங்க வந்து Adafruit தான் பாப்பீங்க. so if you're really interested நீங்க வந்து இமெயில் கூட பண்ணி பார்க்கலாம். if நான் ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா மெயில் அனுப்புற மாதிரி கூட you can do. so now you choose Adafruit. okay so இங்க வந்து send data to Adafruit இருக்கு. okay இப்போ நீங்க ஆன்னு சொன்னா I'm going to send something to the Adafruit. okay கரெக்டா? so click on this send data to Adafruit. click பண்ணுங்க. ஓகே இந்த பேஜ் வருதா? சோ இது என்னன்னா இந்த கனெக்ட் என்னன்னா யூ ஷுட் கனெக்ட் இட் வித் யோர் Adafruit அக்கவுண்ட். இப்போ இந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இந்த டேஷ்போர்ட் எந்த மெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி அதுக்கான அதுக்கு அந்த மெயில் ஐடி வந்து நீங்க இங்க போயிட்டு கொடுக்கணும். ஓகே here you should go and give that mail id here so that it gets linked with this Adafruit.
புரியுதா? ஏன்னா இந்த டேஷ்போர்டையும் இந்த அடாஃப்ரூட் அக்கௌண்ட்டையும் இந்த IFTTT தான் நீங்க லிங்க் பண்ண போறீங்க. கரெக்டா? இங்க இந்த IFTTT ல இருந்து நான் கூகுள் அசிஸ்டன்ட் வச்சு ஒரு இது கமாண்ட் சொல்றேன் அப்படின்னா இட் should go and reflect in this Adafruit feed. கரெக்டா? என்னோட இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற Adafruit feedல it should go and reflect. கரெக்டா? சோ அப்ப நான் இந்த மெயில் ஐடியோட இந்த IFTTT இப்ப நான் வந்து கனெக்ட் பண்ண போறேன். புரியுதா? why are you connecting? click on connect. பண்றீங்களா எல்லாரும்? பண்ணியாச்சு. So just connect it. So I'm already signed in. Okay, so I will give authorize here. உங்களுக்கு இதே மாதிரி பேஜ் வருதா? வருதுக்கா. வருதா? So give authorize. கொடுத்தாச்சு. சோ வந்துருச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் ஹேவ் இங்க டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ல யூ வில் ஹேவ் திஸ் 1 minute. Yeah, sorry. So are you all in this page? இப்போ இங்க drop down list boxல you should see the feed that you have created in your dashboard. வருதா உங்க எல்லாருக்கும்? எஸ்க்கா. So இப்போ என்னன்னா whatever you say through IFTTT Google Assistant வழியா whatever you say இங்க நீங்க வந்து I don't have any feeds. Okay, as of now. Okay, நான் வந்து இப்போ நான் வந்து நியூ அக்கவுண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த லிங்க் பண்றது காமிக்கணும்ன்றதுக்காக நான் என்னோட வேற மெயில்ல இருந்து வந்திருக்கேன் in which I have not created any feeds at all. Okay, so அதனால எனக்கு இங்க வெல்கம் ஃபீட் மட்டும் தான் வரும் பை டிஃபால்ட். உங்களுக்கு நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா you will get all the feeds that you have created in this drop down list box if you have connected properly and authorized properly. வருதா உங்களுக்கு எல்லாம்? வருதுக்கா. ஓகே, குட். சோ இப்போ நீங்க இங்க என்ன ஃபீட் சூஸ் பண்றீங்களோ நான் இங்க கூகுள் அசிஸ்டன்ட் வழியா என்ன சொன்னாலும் it will affect this feed. இந்த ஃபீட்ல போயிட்டு அந்த வேல்யூ வந்து செட் ஆயிக்கும். ஓகே, அண்ட் அந்த ஃபீட் சூஸ் பண்ணிட்டு you can set the value also. இங்க என்ன வேல்யூ செட் பண்ணனும்? it can be a number or like 0. இப்போ ஆஃப் நான் ஆன் சொன்னேன்னா so I can make it as 1. ஓகே, so any value you can set here. இந்த ஃபீட்ல இந்த வேல்யூ வந்து செட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு you can give create action. ஓகேவா? பட் இப்போ நீங்க கிரியேட் ஆக்ஷன் பண்ணாம எதுவும் நடக்காது. நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூகுள் அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணி இது பண்ணுவீங்கல்ல, சோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you will create this feed, give the value and then see the complete result. Okay, now clear with why we are going for IFTTT, எப்படி கனெக்ட் பண்ணனும், எப்படி லிங்க் பண்றோம், ஏன் லிங்க் பண்றோம், கிளியரா எல்லாமே? This is all about this session actually. புரியுதுக்கா. இதான் செஷன் ஆக்சுவலா. இந்த கோட்ல யாருக்காவது ஏதாவது லாஸ்ட் கிளாஸ்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்பயே கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஐ டோன்ட் திங்க் திஸ் கோட் வில் ஹேவ் மச் ஃபோக்கஸ். லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். somebody asked for this F இல்ல இந்த F லாஸ்ட் செஷன் நான் பார்க்கும்போது ஆக்சுவலி யாரு who's that? Akhilesh. Okay, fine. Actually இந்த F வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் serial.println போட்டு. Actually it's not giving any difference. Okay, serial monitorல அதே தான் வருது. Okay, இப்போ நான் இந்த F கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் அதே தான் வந்தது. But the thing is that இது வந்து flash memoryல போய் ஸ்டோர் ஆயிடுமா இந்த F கொடுத்தா.
SRAM, ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம் ரெண்டு இருக்கு ரேம்ல. ஓகே, யூஸ்வலா ஸ்டாட்டிக் ரேம்ல போய் ஸ்டோர் ஆகுமா வேல்யூஸ், பட் ஸ்டாட்டிக் ரேம்ல ஸ்டோர் ஆகாம if you give f it is going for the going and store getting stored in the flash memory ன்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த f ஓட வேல்யூ இதுதான், ஐ மீன் சாரி f ஓட மீனிங் இதுதான். பட் சீரியல் மானிட்டர்ல எதுவும் சேஞ்சஸ்லாம் இல்ல, அதே மாதிரி தான். இப்ப நார்மலா நீங்க serial டாட் பிரிண்ட் கொடுத்து ஃபெயில்டுன்னு கொடுத்திருந்தாலும் அதே தான் வந்திருக்கும். சோ அது ஒரு டவுட். அண்ட் இது புரிஞ்சிச்சுல, லாஸ்ட் வீக் யாரோ சாரி லாஸ்ட் கிளாஸ் யாரோ டவுட் கேட்டிருந்தீங்க, இது புரிஞ்சுதா இந்த ஃபங்க்ஷன்? எஸ் நோ ஏதாவது? எஸ்னா ஓகே, நோனா நான் சொல்வேன். அக்கா கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, இது மட்டும் சொல்லவா இல்ல அந்த ஒரு பார்ட்? ஆக்சுவலா என்ன தெரியுமா பாக்குறோம் இங்க MQTT. ஆக்சுவலி இந்த ஃபயர் பேஸ் மாதிரி வந்து எப்பவுமே வந்து கனெக்டடா இருக்காது. இந்த MQTT ப்ரோட்டோகால் இது வச்சு கனெக்ட் பண்றீங்கல்ல, ஆஃபன் இட் வில் கெட் டிஸ்கனெக்டட். இது அப்படிதான். ஓகே, சோ அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க வந்து செக் பண்ணுவீங்க கனெக்டடான்னு. எங்க போச்சு அந்த லூப்? ஏதோ இருக்கு பாருங்க, MQTT கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இங்க எழுதிருக்கீங்க கரெக்டா? இங்க எழுதிக்கும் எதுக்கு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு தடவையும் இட் வில் see if the connection is properly established. ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கனெக்டடா அப்படி இது வந்து MQTT.connected வந்து it will check if it is connected. ஓகே, கனெக்டட்னா it will give 1. அப்ப என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆயிடும், உள்ளே போகாது. இந்த ஃபுல் என்டையர் பார்ட் will not be executed at all, it will return. ஓகே, suppose if it is not connected, what will happen is that இந்த பார்ட்டுக்கு வரும். ஓகே, இந்த பார்ட்டுக்கு வரும். இப்போ இந்த கனெக்டட் MQTT.connected வந்து கனெக்ட் ஆயிருந்தா எப்படி 1 கொடுக்குமோ, இந்த MQTT.connect வந்து it will return 0 if it gets connected. ஓகேவா? இது வந்து ஏற்கனவே கனெக்ட் ஆயிருக்கான்னு பாக்குறது. இஃப் MQTT.connected வந்து MQTT.connect வந்து you are asking it to connect. ஓகே, இதான் டிஃபரன்ஸ். You are asking it to connect and if it gets connected it will return 0. ஓகே, if it is not connected it will give 1. so இப்போ ஒருவேளை it is giving 0 கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 0 not equal to 0வா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். சோ இதுக்குள்ள போகவே போகாது, திருப்பி எதுவுமே நடக்காது. it is already connected, you did not do all this. கரெக்டா? if it is not connected, this MQTT.connect வந்து will fail. என்னால கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு it's failing. so அப்ப என்ன ஆகுது? it's going to be 1 not equal to 0, condition true. so it will come inside and then try connecting. it will wait for 5 seconds and then try to connect again and again. இதுதான் வந்து இந்த கனெக்ஷன். ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது. ஓகேவா? அவ்வளவுதான். அண்ட் ஆக்சுவலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல யூ வில் டூ திஸ். லூப்ல வந்து எப்படி இந்த ஆன் ஆஃப் பண்ண போறோம் அப்படின்றது. திஸ் பார்ட் யூ வில் see நெக்ஸ்ட் கிளாஸ். இந்த கோட், இந்த லூப் மட்டும் தான் மாறும், மீதி எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். வைஃபை கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் MQTT கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்புறம் அதே தான் ஃபுல்லா. ஓகே, கிளியரா? ஓகேவா? சோ இதுதான் MQTT. எங்க போச்சு? ஓகே ஃபைன். சோ இதான்ப்பா ஆக்சுவலா கான்செப்ட். சோ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தெளிவா இருக்கீங்களா? ஓகேப்பா, ஓகே, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். so I will send the feedback. I'll stop presenting. any other doubts? ஓகே, சப்போஸ் இப்ப கேட்க முடியலன்னா நான் ஃபீட்பேக் அமிச்சு எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 5 minutes வெயிட் பண்றேன். யார் வேணா இருந்து கேட்கலாம். ஓகே, ஃபீட்பேக் பிரசன்ட் பண்றேன். you can stop recording. executive member